பிஜிடிஆர்பி பிசிக்கல் எஜுகேஷன் கோர்ஸ்ல யூனிட் 4 நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல கேலோ இந்தியாங்கிற டாபிக்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டோர்னமெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் இதான் யூனிட் 4ல கொடுத்துருக்காங்க. அதுல எதுல கேலோ இந்தியா ப்ரோக்ராம்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் ஸ்கீம்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த டாபிக் அண்டர்லயும், நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் அண்டர்லயும் நமக்கு கேலோ இந்தியா நமக்கு வருது. ஓகே, நம்ம இன்னைக்கு கேலோ இந்தியா பத்தி இன் டெப்தா ஃபுல்லா பார்க்க போறோம். ப்ரொஃபசர் அகாடமியில பிஜிடிஆர்பிக்கான கோர்சஸ் போயிட்டு இருக்கு, மல்டி டிசிப்ளினரி கோர்சஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இதை பத்தி டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பாத்துக்கோங்க. கேலோ இந்தியா நேஷனல் லெவல் டோர்னமெண்ட் இது ஓப்பனிங் செரமனி எங்க நடந்துச்சு அப்படின்னா, எப்போ நடந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு பார்க்க போறோம். 31st January 2018 தான் நடந்துச்சு. எங்க அப்படின்னா வேர் அப்படின்னா இந்திரா காந்தி ஸ்டேடியம் நியூ டெல்லியில நடந்துச்சு. இனாகிரேட்டட் பை பிஎம் நரேந்திர மோடிஜி. இவங்க தான் இனாகிரேட் பண்ணாங்க. ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில இருக்கு. தீஸ் ஆர் த இன்ஃபர்மேஷன். எப்படி கொஸ்டின் வந்து டைரக்ட் கொஸ்டினா வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. வேர் இஸ் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் கேலோ இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா நியூ டெல்லி அப்படிங்கிற ஆன்சர் நம்ம கொடுக்கணும். குரு சிஷ்யன், கோச்சஸ் இஸ் அ குரு, அத்லெட்ஸ் ஆர் சிஷ்யன்ஸ். குரு சிஷ்யன்கிற ட்ரெடிஷன்ல அத்லெட்ஸ் அண்ட் கோச்சஸை பிரைஸ் பண்ணுங்கிறதுக்காக இந்த ட்ரெடிஷன் ஓபன் பண்ணியிருக்காங்க. தென் இண்டிஜினியஸ் கேம்ஸ், ட்ரைபல் கேம்ஸ் லைக் சிலம்பம், மால்கம், ஆர்ச்சரி அப்படிப்பட்ட எல்லா கேம்ஸுமே கேலோ இந்தியா ப்ரோக்ராம்ல இருக்கு. டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் லைக் யூத் கேம்ஸ், ஸ்கூல் கேம்ஸ், யூனிவர்சிட்டி கேம்ஸ், பேரா கேம்ஸ், விண்டர் கேம்ஸ், அதை பத்திலாம் நிறைய டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகே, எல்லாமே நம்ம கேலோ இந்தியாவோட அப்ஜெக்டிவ்ஸ். இதுல எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் நமக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வரும். ஸ்டேட் லெவல் கேலோ இந்தியா சென்டர்ஸ், ஸ்டேட் லெவல் கேலோ இந்தியா சென்டர்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். குவாலியர், கசாபாத், டெல்லி கேண்ட் அண்ட் சித்திங்கிற 4 இடத்துல ஸ்கூல்ஸ்க்காக, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரமோட் பண்றதுக்காக உள்ள கேவி சென்டர்ஸ் அங்க லொகேட் ஆயிருக்கு. தென் கமிங் டு நெக்ஸ்ட் பாயிண்ட், தட் இஸ் 90 எக்ஸ்டென்ஷன் சென்டர்ஸ். 90 எக்ஸ்டென்ஷன் சென்டர்ஸ்ல 60 எக்ஸ்டென்ஷன் சென்டர்ஸை கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. எப்படி கேலோ இந்தியா சென்டரா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஈச் டிசிப்ளின் அண்டர்ல 2 lakhs பிரைஸ் அமௌண்ட் கொடுக்குறாங்க. அத்லெட்டிக்ஸ், பேட்மிண்டன், basketball, boxing, football, gymnastics, hockey, judo, kabaddi, coco, shooting, swimming, volleyball, weightlifting, wrestling. இந்த 16 டிசிப்ளின்ஸ் அண்டர்ல தான் கேலோ இந்தியா ஸ்கூல் கேம்ஸ் நடக்குது. ஓகே, தென் கமான், ஐ ஹாவ் கிவன் யூ ஒரு ஸ்டிக் டயக்ராம்ஸ் கொடுத்துருக்கேன். 9 ஸ்டிக் டயக்ராம்ஸ் கொடுத்துருக்கேன். அதுல ஆட் ஒன் அவுட். கமான், ஆன்சர் பண்ணுங்க. ஐ நீட் டு ஆன்சர் இன் கமெண்ட் பாக்ஸ். எஸ், சைக்கிளிங். குட் குட். சைக்கிளிங்கிறது இந்த பார்ட்ல இல்ல. அது மாதிரி தான் நமக்கு கொஸ்டின் வரும். நான் உங்களுக்கு ஸ்டிக் டயக்ராம்ல கொடுத்துருக்கேன். நமக்கு வந்து நேம் ஆஃப் த கேம் வச்சு வரும். கேலோ இந்தியா ஸ்கூல் கேம்ஸ் தான் இந்த ப்ரோக்ராம் நடந்துச்சு. எப்போ நடந்துச்சு? 2018ல நியூ டெல்லியில நடந்துச்சு. 3 வென்யூஸ்ல இந்த ப்ரோக்ராம் நடந்திருக்கு. இந்திரா காந்தி இண்டோர் ஸ்டேடியம், ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் அண்ட் டாக்டர் கார்னி சிங் ஷூட்டிங் ரேஞ்ச். இந்த 3 டிஃப்ரெண்ட் வென்யூஸ்ல கேலோ இந்தியா ஸ்கூல் கேம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 17 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அண்டர் 17 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் கேலோ இந்தியா ஸ்கூல் கேம்ஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. லெட்ஸ் சி ஆஃப்டர்வர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த கேலோ இந்தியா ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் மெடலிஸ்ட், டாப் மெடலிஸ்ட் யாரு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். தட் இஸ் ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லி அண்ட் கர்நாடகா. இந்த பெரிய பெரிய கேம்ஸ், ஈவன் நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே யார் அதிகப்படியான கோல்டு வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் மெடல் டாப்பர் கொடுப்பாங்க. 18ல கேலோ இந்தியா ஸ்கூல் கேம்ஸ் தான் இருந்துச்சு. ஆஃப்டர் தட் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2019. அதுக்கப்புறம் கேலோ இந்தியாவோட எடிஷன்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, கேலோ இந்தியா யூத் கேம்ஸ், கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ், கேலோ இந்தியா பேரா கேம்ஸ், கேலோ இந்தியா விண்டர் கேம்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கேலோ இந்தியாவோட யூத் கேம்ஸ் மட்டும்தான். பிரசன்ட் இப்போ உள்ள எடிஷன்ஸ் வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத 1 by 1 நம்ம பார்க்கலாம். அண்டர் 17 அண்ட் அண்டர் 21 தான் அத்லெட்ஸோட கேட்டகரி. அண்டர் 17 அண்ட் அண்டர் 21 இது போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு நடக்குது. ஒரே லொகேஷன்ஸ் தான் நடக்கும். எப்படி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடிஷன் தட் இஸ் 2019ல நடந்த புனே மகாராஷ்டிரா எடிஷன், தென் 2020ல கவுஹாத்தி அசாம், தென் 2021 பஞ்ச்காலா ஹரியானா, 2022 போபால் மத்திய பிரதேஷ், 2023ல நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதையும் நம்ம பார்க்கலாம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து 16 டிசிப்ளின்ஸ்ல தான் இந்த காம்படிஷன்ஸ் நடந்தது. 2020ல பாருங்க நமக்கு 2 எக்ஸ்ட்ரா கேம் ஆட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் சைக்கிளிங் அண்ட் லாங் பவுல். தென் 2021ல பேண்டமிக் பீரியட்னால அது கொஞ்சம் டிலே ஆகி நடந்துச்சு, பட் ப்ராப்பரா நடந்து முடிஞ்சிருச்சு. தென் கமிங் டு 2022 போபால் மத்திய பிரதேஷ், மால்கம் அண்ட் கலரி அப்படிங்கிற 2 ஈவெண்ட் நியூவா ஆட் பண்ணியிருக்காங்க. இதுல எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மால்கம் அண்ட் கலரி இஸ் ஆடட் டு தி கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் இன் விச் இயர்?
இன் விச் பிளேஸ் அப்படின்னு கேட்டா 2022 போபால் மத்திய பிரதேஷ் அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சராக இருக்கணும். நம்ம யூத் கேம்ஸோட கரண்ட்ல இருக்கிற எல்லா காம்படிஷன்ஸ் இதுல இருக்கு. அத்லெட்டிக்ஸ், பேட்மிண்டன், பாஸ்கெட் பால், பாக்ஸிங், ஃபுட்பால், ஜிம்னாஸ்டிக்ஸ், ஹாக்கி, ஜூடோ, கபடி, கொக்கோ, மால்கம். இண்டிஜினியஸ் கேம் அப்படின்னா பாரம்பரிய விளையாட்டு. ஓகே, ஸ்விம்மிங், டேபிள் டென்னிஸ், டென்னிஸ், வாலிபால், வெயிட் லிஃப்டிங், ரெஸ்ட்லிங். அடிஷ்னலா இண்டிஜினியஸ் கேம்ஸ் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னா கலரி, டங்டா, கட்டாக் அதெல்லாம் போட்டிருக்காங்க. ப்ரொமோஷனல் ஹெரிட்டேஜை ப்ரொமோட் பண்றதுக்காக இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் கேம்ஸும் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. எஸ், இது 2023ல நம்ம தமிழ்நாட்டுல நடந்த டாப் 4 மெடலிஸ்டோட டேலி. பாத்தீங்கன்னா இப்போ நான் ரீசெண்டா நடந்து முடிஞ்ச டிஎன் செட்ல கூட கேலோ இந்தியா நடத்தின போல விமன் கேட்டகரியோட டாப் மெடலிஸ்ட ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லி நமக்கு கொஸ்டின் வந்துருச்சு. அதே மாதிரி இப்ப எப்படி வரலாம்னு வச்சா ஓவராலா வரலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இது போட்டிருக்கேன். தட் இஸ் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஹரியானா அண்ட் டெல்லி with these gold medals and silver medals and bronze medals in total value. இந்த total valueல உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. That is 158 மெடல்ஸ் வச்சு மகாராஷ்டிரா டாப்ல வந்துட்டாங்க. இட்ஸ் ஓகே. தென் எப்படி 103 எடுத்து ஹரியானா கீழே வந்தாங்க? கேன் யூ எக்ஸ்பிளைன்? கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம். ஸ்டாப் ராங்கிங் ஆஃப் கோல்ட் மெடல். குட், தேங்க்யூ ஃபார் யுவர் ஆன்சர். எஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்குவாஷுங்கிற நியூ கேமை தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சிலம்பம்ங்கிற டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. சிலம்பங்கிற கேமை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ல சிலம்பமும் ஆட் ஆகுறதுக்குள்ள வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்ட் கேலோ இந்தியோட யூத் கேம்ஸ் வந்து மெடலோட டர்லி லிஸ்ட்டை நம்ம கம்பேர் பண்ணி படிக்க போறோம். இது கம்பேரிட்டிவ் ஸ்டடி. ஓகே, கமிங் ஹியர் 2019, 20, 21, 22 அண்ட் 23 இந்த எடிஷன்ஸ்ல அதிக நம்பர் ஆஃப் கோல்ட் மெடல் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பொசிஷன்ஸ் யாரு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஸ்டேட்? யூ கேன் ஐடென்டிஃபை த்ரூ த ஸ்கிரீன். கம் ஆன், ஐ நீட் த ஆன்சர் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஆக்டிவா இருங்க. எஸ், குட் மகாராஷ்டிரா. எஸ், பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் கமிங் டு நெக்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா ஹரியானா செகண்ட் பிளேஸ் வாங்கியிருக்காங்க. தென் தமிழ்நாடு எதுக்கு ஹைலைட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எத்தனாவது பொசிஷன் வாங்கினாங்க 2023 எடிஷன்ல கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்ல அப்படிங்கிற கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இருக்கிறது கரண்ட் எடிஷன் என்ன ஒரு கேம் படிச்சாலும், ஏஷியன் கேம்ஸ், ஒலிம்பிக் கேம்ஸ், என்ன கேம்ஸ் படிச்சாலும் கரண்ட் எடிஷன் அண்ட் அப்கமிங் எடிஷன், ப்ரீவியஸ் எடிஷன், இந்த மூணுமே கரெக்டான வென்யூ, இயர், எங்க நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். தட் கேலோ இந்தியாவோட யூத் கேம்ஸ் 2025 இஸ் கோயிங் டு ஹெல்ட் இன் பீகார். அது கொஸ்டினை கண்டிப்பா இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2024ல தமிழ்நாட்டுல வேரியஸ் பிளேசஸ்ல நடந்துச்சு. தமிழ்நாட்டுல நடந்தது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிகாஸ் பிஜிடிஆர்பி இஸ் ரிலேட்டட் டு தமிழ்நாடு. தென் நம்ம வந்து தமிழ்நாடுல என்ன ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, எங்கெல்லாம் நடந்துச்சுங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணணும். தென் விச் வேரியஸ் பிளேசஸ் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2023 தமிழ்நாடு ஹஸ் பீன் ஹெல்ட் அப்படின்னு கொடுத்து நிறைய பிளேசஸ் கொடுத்து நமக்கு கேட்கும் போது வி ஹாவ் டு ஆன்சர் சென்னை, மதுரை, திருச்சி அண்ட் கோயம்புத்தூர். இதுல வந்து எத்தனை அத்லெட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5600 அத்லெட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. 26 ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் அண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இந்தியா யூத் கேம்ஸ் இப்போலாம் ஒரு மேஸ்கட்டோட நடக்குது. இல்ல ஒரு மேஸ்கட் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. அந்த மேஸ்கட் யாருன்னு பாத்தீங்கன்னா வீரமங்கை வேலு நாச்சியார். வீரமங்கை வேலு நாச்சியார் ஒரு குவீன். நம்ம தமிழ்நாடுல உள்ள ஒரு குவீன். அவங்கள ரெப்ரசென்ட் பண்ற விதமா கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்ல ஒரு மேஸ்கட்டா ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. எப்படிப்பட்ட கொஸ்டின் இதுல வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் அ மேஸ்கட் ஃப்ரேம்ட் இன் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2023 தமிழ்நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரமங்கை வேலு நாச்சியார். தேல் கிவ் முந்தின எடிஷன், அதுக்கப்புறம் உள்ள எடிஷன்ஸ்ல உள்ள மாஸ்கட்ஸ் கொடுத்து சாய்ஸ்ல கேட்பாங்க. வி ஹாவ் டு சூஸ் அட் வீரமங்கை வேலு நாச்சியார். அதனால எல்லா மாஸ்கட்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. 22 மத்திய பிரதேஷ்ல நடந்த ஈவெண்ட்ல ஆஷா அண்ட் மௌக்லி அப்படிங்கிற 2 மாஸ்கட் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. ஆஷா ரெப்ரசன்ட்ஸ் சீட்டான ஃபாஸ்டஸ்ட். தென் மௌக்லி ரெப்ரசன்ட்ஸ் அ கேரக்டர் இன் ஜங்கிள் புக். அவங்க வந்து பேர் ஃபுட்ல தான் இருப்பாங்க. அதுதான் அதுல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆஷா அண்ட் மௌக்லி 2 மாஸ்கட் இருக்கு கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2022 மத்திய பிரதேசில் நடந்த எடிஷன்ல. இதுல ஒரு ட்விஸ்ட் நீங்க பார்க்கலாம். கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2022 கொடுத்துட்டு எப்போ நடத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 30th January 2023 டு 11th February 2023. எப்போ நடந்தாலும் எடிஷனோட நேம் மாறவே மாறாது. கேலோ இந்தியா 2023 யூத் கேம்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு. கேலோ இந்தியா 2022 யூத் கேம்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா மத்திய பிரதேஷ் தான். ஓகே, டேட்ஸ் டிஃபர் ஆகலாம். ஓப்பனிங் செரமனி அண்ட் க்ளோசிங் செரமனி டிஃபர் ஆகலாம். அது நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் யூ ஹாவ் டு ஸ்டிக் ஆன் டு தி எடிஷன்.
2022 பஞ்ச்காலா ஹரியானால நடந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸோட மேஸ்கட் என்னன்னு பாத்தீங்கன்னா த புல்னு அர்த்தம். 19ல நடந்ததும் மத்திய பிரதேஷ்ல நடந்ததும் ஒரே மேஸ்கட் தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் மேஸ்கட்ஸ் ஜெயா அண்ட் விஜய். ஜெயா அப்படின்னா ஒரு ஃபீமேல குறிக்கிறது, விஜய் அப்படின்னா ஒரு மேல் குறிக்குது. ஜெயா த பிளாக் பக், விஜய் த டைகர். இதுதான் ரெப்ரசென்ட் பண்ணி கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2019 அண்ட் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2020ல 2 மேஸ்கட்ஸ் ஃப்ரேம் பண்ணதான் ஜெயா அண்ட் விஜய். எஸ், நவ் வி ஆர் கோயிங் டு தி கொஸ்டின் செஷன். Yes. Which state will host the Kelo India Youth Games 2025? Come on, answer. Your comment box is open. Yes, Bihar. Good. Option B is good. Yes, good. Bihar is the right answer. Yes, coming to the next question. Who launched the Kelo India initiative? Yes, Narendra Modi ji. Yes, answer is correct. Good. Which type of games are part of Kelo India Games? Read the answer. Sometimes confuse பண்றதுக்காக நிறைய games கொடுத்திருப்பாங்க. Yes, option A is youth games, university games, para games and winter games. Yes, good. Answer is youth games, university games, para games and winter games. Yes. நம்ம இன்னைக்கு கேலோ இந்தியாவோட யூத் கேம்ஸ் பத்தி இன் டீடைலா பார்த்தோம். இப்போ உங்களுக்கு கேலோ இந்தியாவோட யூனிவர்சிட்டி கேம்ஸ், பாரா கேம்ஸ், விண்டர் கேம்ஸ் பத்தி பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ப்ரொஃபசர் அகாடமியில பிஜிடிஆர்பிக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. மல்டி டிசிப்ளினரி சப்ஜெக்ட்ஸ்ல நமக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அது பிசிக்கல் எஜுகேஷன் ஒரு சப்ஜெக்ட். ஆப்ஷன்ல நமக்கு இது கோர்ஸ் ஆன டீடைல்ஸும் இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.